இந்த பெரிய புராண தொடர்ச்சிந்தன வகுப்பில் நாம் மன்நீதி சோழருடைய சரித்திரத்தை திருவாரூர் திருநகர சிறப்பு என்கின்ற பகுதியிலிருந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற அமர்விலே மனுநீதி சோழருடைய மகன் அவர் ஒரு தேரிலே ஏறி திருவாரூர் நகரத்தில் வீதி வலம் செய்து வருகின்ற பொழுது அங்கு ஒரு பசுவினுடைய கன்று ஓடி வந்து அவருடைய தேர்காலிலே பட்டு உம்பரின் அடைந்தது என்று சேக்கடார் சுவாமிகள் சொன்ன பகுதியை பார்த்தோம். அந்த பசுவினுடைய கன்று தேர்காலிலே பட்டு உயிரிழந்ததை கண்ட அரசகுமாரன் தேரிலிருந்து இறங்கி வந்து தான் எவ்வாறு துயருற்றார் என்பதை இந்த பாடலிலே சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். சேக்கடார் சுவாமிகள் சொல்லியிருந்தார்கள். அம்புனிற்று ஆவின் கன்றோர் அபாயத்தின் ஊடு போகி செம்போனின் தேர்கால் மீது விசையினார் செல்லப்பட்டங்கு உம்பாரின் அடையகண்டங்கு உருகுதாய் அலமந்தோடி பெம்பிடும் அலரும் சோறும் மெய்நடுக்குற்று வேழும் என்று ஒரு பாடல். அந்த பாடலோடு சென்ற வகுப்பு நான் நிறைவு பண்ணியிருந்தோம். அதாவது அந்த பசுவினுடைய துக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த பாடலில் காட்டுகின்றார்கள் சேக்கடார் சுவாமிகள். உம்பாரின் அடையக்கண்டு, அது இடக்கரடக்கல் என்று சொல்வார்கள். அதாவது சேக்கடார் சுவாமிகள் எப்பொழுதும் மங்கள சொல்லையத்தான் பயன்படுத்துவாங்க. புராணத்தில் அவர்கள் ஒரு மங்களமல்லாத அமங்கலமான சொற்களை சேக்கடார் சுவாமிகள் தன்னுடைய புராணத்தில் பயன்படுத்துவதை வெகுவாக குறைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முக்கியமாக அவருடைய கூற்றாக இருக்கும் பொழுது, அதாவது கதைமாந்தருடைய கூற்றாக வரும் பொழுது அந்த சொல் இடம்பெறும். ஆனால் சேக்கடார் சுவாமிகள் நேரடியாக அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய சொல் வரும் பொழுது, அதாவது கவி கூற்றாக வரும் பொழுது அந்த இடக்கரடக்கலாக, இடக்கரடக்கல் என்பது இலைமறைவு காய் என்று சொல்கிறாரு பாருங்க. அதாவது அந்த வார்த்தை இருக்கும், பொருள் இருக்கும், ஆனால் அதனுடைய நேரடி சொல் இல்லாமல் அது வேறு ஏதோ சொல்லாக இடம்பெற்றிருப்பது, அதுதான் இடக்கர் அடக்கல் என்று சொல்லுகிறது. இங்க உம்பாரின் அடையக்கண்டு என்று சொல்லுகின்றார். அதாவது உம்பர் என்பது தேவலகத்தை குறிக்கிறது. அந்த கன்றுக்குட்டி தேவலகத்தை சென்று விட்டது, மேலுலகத்திற்கு சென்று விட்டது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சென்ற வகுப்பிலே, பசுக்களுக்கு என்றே கூட ஒரு உலகம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த உலகத்தை அடைந்தது என்று சேக்கடார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். உம்பாரின் அடைய கண்டு அங்கு உருகுதாய் அலமந்து ஓடி. அலமந்து, அலமறுதல் அப்படின்னா என்ன செய்வது என்ற தெரியாத ஒரு இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு. அலமந்தார் தெருமந்தார் அப்படின்பார் சேக்கடார் சுவாமிகள் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில். வெம்பிடும், வெம்புதல் என்பது துக்கத்தை வெளிப்படுத்த இயலாத சூழல், துக்கத்தை தாங்க முடியாத துக்கத்தை மனதில் அடக்கி வைத்துக் கொண்டு வெம்புதல். அலரும், அலறுதல்னா கதறது, பசு பொதுவாக கதரும் என்று சொல்லுகின்றார்கள். சோறும், சோறும் என்பது கண்ணீர் சோறும், கண்ணீர் வெடிக்கிறது. மெய் நடுக்குற்று வீழும், மெய் நடுக்கத்தினாலே அந்த பசுவும் வீழுகின்றது. வீழுதுன்னா துக்கத்தினாலே மயங்கி விழுகிறது என்று பொருள். இந்த பாடல் தான் சென்றப்போ நம்ம பார்த்து நிறைவு செய்திருந்தோம். இன்றைக்கு நாம் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாடலை பார்க்க இருக்கிறோம். என்னங்கிறத பார்ப்போம். அந்த பசுவானது தன்னுடைய கன்றினை இழந்து துடிக்கக்கூடிய அந்த நிலையை கண்ட இளவரசன், தேரின் மீது வந்து கொண்டிருந்த இளவரசன் மனுநீதி சோழருடைய மைந்தர், அவர் எப்படி அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றார் என்பதை இந்த பாடலில் காட்டுகிறார்கள் சேக்கடார் சுவாமிகள். ஆடியோ வரலையா? எல்லாருக்குமே வரையாது, யாருக்குமே வரலையா ஆடியோ? எல்லாருக்கும் வருதுன்னு வருது, ஆடியோ வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் மைக் ஆஃப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செக் பண்ணுங்க. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. மற்றது கண்டு மைந்தன் வந்து இங்கு அபாயம் என்று சொத்தடுமாறி நெஞ்சில் துயருழந்து அறிவழிந்து பெற்றமும் கன்றும் இன்று என் உணர்வெனும் பெருமை மாள செற்றையன் செய்கேன், செற்றையன் செய்கேன் என்று தேறி நின்று எழுந்து வீழ்ந்தான். அந்த காலத்தில் பாருங்க அரசகுமாரர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு சாதாரண ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய வீட்டு பிள்ளைகள் கூட உலகத்தில் மனிதர்களும் கூட, சக மனிதர்களும் கூட மதிக்காது நடந்து கொள்வதை உலகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சாலையில் வாகனத்தில் செல்லும் பொழுது ஒருவர் அடிபட்டு விட்டால் கூட
அதை நாம் எப்படியா தப்பிச்சா போதும் என்று அப்படியே போட்டுவிட்டு ஓடக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். மனிதர்களே அடிபட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போகிறவங்கள பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த அரசகுமாரன் பசுவினுடைய கன்று இப்படி இறந்து போய்விட்டதே, நம்முடைய வாகனத்தில் மாட்டிக்கொண்டு அதற்கு இப்படி தாய் வருந்துகிறதே, நாம் என்ன பேர்பட்ட பாவகாரியத்தை செய்து விட்டோமே என்று வருந்துகிறார். மற்றது கண்டு மைந்தன் வந்ததிங்கு அபாயம். அந்த வார்த்தை பாருங்க, வந்ததிங்கு அபாயம், கெட்டேன் அப்படின்னு ஒரு எடுத்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை பார்த்த ஒருத்தனை எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஐயோ அப்படிங்கிற பாருங்க. அது மாதிரி கெட்டேன் என்பது பழங்காலத்து வழக்கம். அதுபோல இங்கு அபாயம், வந்ததிங்கு அபாயம், போச்சுரா குடிக்கட்டு அப்படிலாம் சொல்லுகிறோம் பாருங்க. அது மாதிரியான ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டை இந்த கன்று அடிபட்ட உடனே அந்த மகன் வெளிப்படுத்துகிறான். மற்றது கண்டு மைந்தன் வந்ததிங்கு அபாயம் என்று சொல் தடுமாறி நெஞ்சில் துயர் உழந்து. வார்த்தைகள் பிறக்கவில்லை. அடுத்து என்ன பேசுவது, என்ன சொல்ல முடியும்? சாதாரண காரியமா? ஒரு பசுவினுடைய கன்றினை நாம் நம்முடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறோம் என்கின்ற துக்கம், துயர் விழுந்து, அறிவு அழிந்து, பெற்றமும் கன்றும் என்றன் உணர்வனும் பெருமை மால. பெற்றம் என்பது பசுவை குறிக்கக்கூடிய சொல். பெற்றம் அப்படிங்கிறது பசு, காளை இரண்டுமே குறிக்கக்கூடிய பொதுவான சொல்லு. அந்த பெற்றொன்று உயர்த்த பெருமானும் பெருமானும் என்ற என்று சொல்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். அற்றன்றி மதுரை தொகையாக்கினானும் அப்படிங்கிற அந்த திருப்பாசனம் பாடல்ல, கரைக்கோளை தண்ணீர் பற்றின்றி பாங்கு எதிர்வின் ஊறவும் பெற்றொன்று உயர்த்த பெருமானும் பெருமானும் என்றேன் அழகா பாடினார் ஞானசம்பந்த பெருமானார். அதாவது இப்போது நான் இங்கே பாடிய இந்த வாழ்கந்தனர் வானவர் ஆணையம் என்கின்ற இந்த பதிகத்தை ஓலையில் எழுதி வைகை ஆற்றில் இடப்புகின்றேன். அது தென்னீர் பற்றின்றி பாங்கு எதிர்வின் ஊறும்னார். தண்ணீரோடு அடித்து கொண்டு சொல்லாமல் தென்னீர் பற்று இன்றி, நீர்பற்று இன்றி, பாங்கு எதிர்வின் ஊறவும். அது எதிர்க்க போகுது, இன்னும் போகலை, போகிறதுக்குள்ளே சாமி பாடிட்டாங்க ஞானசம்பந்த பெருமானார். பாங்கு எதிர்வின் ஊறவும், அதை பார்த்தோமானால் தெரியும் எது தெய்வம் என்று. அந்த ஓலையானது, காய்ந்து போன ஒரு ஓலையானது நீரிலே போட்ட மாத்திரத்தில் கடலில் சென்று சேர வேண்டிய ஒரு பொருள். ஆனால் அது ஆற்றினுடைய வெள்ளத்தில் அடித்து செல்லாமல் எதிரேன்றி செல்லுகிறது என்றால் அந்த அற்புதத்தை பார்த்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் எது தெய்வம், எது தெய்வம். பெற்றொன்று உயர்த்த பெருமானும் பெருமானும் என்றார். பெற்றம்னா பசு, காளை. அது காளையையும் கறவையையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது எருமை என்பது ஒரு வகை இனம், பெற்றம் பசு என்பது ஒரு வகை இனம். அதில் காளை கறவை என்று 2 இனம் இருக்கிறது. அதனால் ரெண்டுத்தையுமே சேர்த்து பற்றம் பசு என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். பசுவேறும் எங்கள் பரமன் என்று சொல்கிறார் பாருங்க. பசுனோடனே சுவாமி என்ன பால் கறக்கிற மாட்டு மேலே ஏறி வராரு, காளை மாட்டு மேலே தானே ஏறி வரார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே குறிக்கக்கூடிய பொது சொல்லுது. பற்றமாக இருந்தாலும் சரி, பசுவாக இருந்தாலும் சரி. அதில் ஆண் உயிரினத்தை காளை என்றும் பெண் உயிரினத்தை கறவை என்றும் சொல்வது வழக்கம். ஆனாலும் பொது சொல் தான். வகையில் இங்கே பெற்றமும் கன்றும், அங்கே பெற்றொன்று உயர்த்த பெருமானம்னா ரிஷபத்தை குடியில் வைத்துக்கூடிய சுவாமின்னு அங்கே காமிச்சார். வகையில் பெற்றமும் கன்றும் பொழுது பசுவும் கன்றும் ஆகிய இன்று என் உணர்வேனும் பெருமைமான சற்ற. என்னுடைய உணர்வு, என்னுடைய அறிவு கெட்டு போகும்படியாக இந்த பசுவும் கன்றும் வந்து இப்படி இடையீடு செய்து விட்டனவே என்று நினைக்கின்றார். செற்ற என் செய்கேன் என்று தேறி நின்று இழிந்து விழுந்தான். உடனே தேரிலிருந்து இறங்கி கீழே விழுகின்றார் என்று சொல்கின்றார். அந்த விழுந்தான் என்பது என்ன? அவசரத்தில் அலமலப்பில் இறங்கி வர்றது, தடப்பட கீழே இறங்கி வந்து அப்படியே விழுவுறது. சகவாசமாக பொறுமையாக 2 பேர் கைத்தாங்க இறங்கி வர முடியாது இல்லையா? அந்த சூழலில் ஆக்சிடென்ட் நிகழ்ந்து போச்சு. அதை பார்ப்பதற்கு உள்ளே இருந்து தேர் மேலே இருக்கக்கூடிய அந்த ராஜகுமாரன் கீழே வேகமாக இறங்கி வருகின்றார். தேறி நின்று விழுந்தான் என்ற இந்த பாடலில் சக்கரார் சுவாமிகள் காட்சிப்படுத்துகிறார்கள். அடுத்தது என்ன நடக்குது என்பதை தொடர்ந்து ஒரு பாடலை சொல்கின்றார். அந்த ராஜகுமாரனுடைய உணர்ச்சி, அவன் என்னெல்லாம் செய்தான், அந்த கன்று தன்னுடைய வாகனத்தில் அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு ராஜகுமாரன் என்ன செய்தான் என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார்கள் சக்கரார் சுவாமிகள். அலறு பேராவை நோக்கி ஆறுயிர் பதைத்து சோறும் நிலமிசை நின்ற கன்றை நோக்கி.
நெடிதுயிர்த்து இறங்கி நிற்கும் மலர்தலை உலகம் காக்கும் மனுவனும் எங்கோமானுக்கு உலகில் இப்பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பாகான். இந்த பாட்டு சரியா இருக்கா? யாராவது புத்தகம் வச்சிருக்கீங்களா கையில? புத்தகம் வச்சிருக்கோம். இந்த பாட்டு சரியா இருக்காங்கிறது வரை செக் பண்ணுங்க. அலறு பேர் நிலைமிசை மலர்தலை உலகில், இந்த 4 வரி கரெக்டா இருக்கா? யாரையும் புத்தகம் வச்சிருக்கீங்க கையில? இப்போ அந்த ராஜகுமாரன் மனுநீதி சோழருடைய மகன், அவர் கீழே இறங்கின உடனே அந்த பசுவினுடைய துயரத்தை கண்டு இப்பேற்பட்ட ராஜாவுக்கு ஒரு மகனாக பிறந்து விட்டேனே என்று வருந்துகிறார். அலறு பேர் ஆவை நோக்கி, ஆனா பசுன்னு சொல்லியாச்சு. அலறு பேர், அலறுதல் அப்படிங்கிறது, அலற அப்படின்னாலே துன்பத்தில் கதறக்கூடிய பசு தன்னுடைய கன்றை இழந்திருக்கிறது. அந்த அலறு பேர் ஆவை நோக்கி 6 உயிர் பதைத்து சோறும். ஆவை நோக்கி 6 உயிர் பதைத்து செய்யும். உயிர் இவனுக்கு போகும்படியாக இருக்கிறது. பசுவினுடைய துன்பத்தை யாராலும் பொறுத்து கொள்ள இயலாது, நல்ல மனிதர்களாக இருந்தால். அலறு பேர் ஆவை நோக்கி 6 உயிர் பதைத்து சோறும் நிலமிசை கன்றை நோக்கி நெடிதுயிர்த்து இறங்கி நிற்கும். கீழே கிடந்து இறந்து கிடக்கிறது இல்லையா, ரத்த வெள்ளத்தில் கிடக்கக்கூடிய அந்த கன்று, இறந்து கிடக்கக்கூடிய கன்றை பார்த்து நெடிதுயிர்த்து இறங்கி நிற்கும். நெடிது உயிர்த்து, இந்த உயிர்ப்பு என்பது மூச்சை குறிக்குது. நெடிதுயிர்ப்புனா பெருமூச்சு அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. நிலமிசை கன்றை நோக்கி நெடிதுயிர்த்து இறங்கி நிற்கும். பரிதாபப்படுகிறார், இந்த கன்று குட்டி போய்விட்டது என்று. உடனே தன்னுடைய தந்தையோட நினைவு வருகிறது. மலர்தலை உலகம் காக்கும் அணுவனும் என் கோமானுக்கு, என்னுடைய ராஜா, என்னுடைய தந்தை, இந்த உலகத்து எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய இந்த அரசனுக்கு உலகில் பழிவந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன்? என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு பசுக்கொலை என்கின்ற பழி அவருடைய ராஜ்யத்தில். இப்போ தந்தைக்கு அந்த பழி எப்படி சேரும்? 2 விதத்தில் சேரும். ஒன்று, அரசன் உலகத்தில் உள்ள அந்த தன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றத்திற்கும் முதல் பொறுப்பாளன் அரசன். ஏன்னா அரசன் ஒழுங்காக காவல் காக்கவில்லை என்றால் நாட்டில் குற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால் முதல் காரணம் அரசன் எல்லாத்துக்குமே. 2வது, இங்கே தந்தையாகவும் இருக்கின்றார், பேர்பட்ட ஒரு பிள்ளையை பத்துட்டானே என்கின்ற ஒரு கெட்ட பெயரும் வரப்போகிறது. ராஜ்யத்தை சரியாக நடத்தவில்லை என்கின்ற கெட்ட பெயரும் இங்கே உண்டாகிறது. ஏன்னா ஏற்கனவே கீழே நாம் பார்த்துருக்குறோம், சோழ நாடு என்பது எப்பேற்பட்டது, நீதிய புல்லும் ஆவும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சோழ நாட்டில் புல்லும் ஆவும், அந்த பசுவுக்கும் அந்த புல்லாகிய புறாவுக்கும் கூட நீதி கிடைத்திருக்கிறது என்று பார்த்துருக்கிறோம். அதனால் விலங்குகள் எல்லாம் கூட தத்தமில் கூடி அந்த பூசல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில், இப்படி நீதி பரிபாலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் நம்மால் இப்படி ஒரு குற்றம் வந்து விட்டதே என்று அந்த மகன் வருந்துகிறார். மலர்தலை உலகம் காக்கும் மனுவனும் எம் கோமானுக்கு உலகில் பழிவந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். அதை பற்றி என்ன சொல்லிக்கின்றான்? எங்கள் அப்பாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பழியை உண்டாக்குவதற்காக அல்லவா நான் ஒரு மகனாக பிறந்திருக்கிறேன் போல இருக்கிறது சொல்லி ஒரு அபுத்திபூர்வமாக தான் நடந்திருக்குது, ஆக்சிடென்ஷியலாக நடந்துருச்சு. ஆனாலும் கூட இந்த பிள்ளை எப்படி இருக்கான் பாருங்க, தன்னுடைய தந்தைக்கு பழி வரக்கூடாது என்று நினைக்கிறான். ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் குற்றத்தை செய்துவிட்டு தந்தை அப்பா அம்மா மேலே வச்சிடுற மாதிரி இன்றைக்கி இருக்குங்க குழந்தைங்க. ஆனால் அன்றைக்கு தான் செய்த குற்றத்திற்கு தந்தைக்கு பழி வருமே என்று எண்ணுகிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால தான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபரங்கா பண்புடை மக்கட்பரின் அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பிள்ளைகளை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த பாடல் எல்லாருக்கும் விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ராஜகுமாரன் எப்படி அந்த பசுவினுடைய கன்று போனதற்கு வருந்துகிறான் என்பதை இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ரைட், சரி. அடுத்த கட்டமாக அந்த பிள்ளை என்ன செய்கின்றான்? ஒரு சொல்யூஷன் நோக்கி போகும். ஏன்னா நடந்தது நடந்து போச்சு, இது நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இது கர்ம பூமி, இங்கே நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஏன்னா தெய்வத்தினுடைய சித்தமாக தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தர்மியாதிரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சுவாமி புத்தி என்று சொல்வது ஒரு வழக்கம் இருக்குது. சுவாமி புத்தினா சுவாமி செய்கின்றார், அவ்வளோதான். இது நமக்கெல்லாம்
எந்த ஒரு கருத்திருத்துவமும் கிடையாது. நடக்குவதை பொறுத்தளவுக்கு அதை அப்படியே அனுபவித்து கொண்டு அதற்கேற்ப சென்று கொண்டு இருக்க வேண்டியது தான். அதுபோல் இந்த மகன் என்ன செய்கின்றார், சரி நடந்த பழி நடந்து போச்சு, இதை நடக்க வேண்டியதை பார்ப்போம், என்ன செய்யலாம் என்று ஒரு தீர்வை நோக்கி சொல்லுகின்றார். இந்த தீர்வு என்ன என்பதை பார்ப்போம்.